வெல்கம் பேக் டு ஆர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்மரை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ போன ஒரு 3 வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு தேவையான பேசிக்ஸை பற்றி நம்ம கற்றுருந்தோம் இல்லையா. அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா என்ன, ஸோ லென்ஸ்லானா என்ன, செல்ஃப் இண்டக்டன்ஸ்லாம் என்ன, மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்லாம் என்ன, எட்டி கரண்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து ஒரு 3 வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்மரோட பர்பஸ் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற 2 விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இதனுடைய பர்பஸ் பற்றி பார்த்துலாமா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு பவர் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு தான் ஜென்ரேட்டர் இருக்கும். ஸோ ஜென்ரேட்டர் வந்துட்டு பவர் பார்த்திங்க அப்படின்னா 2 மெகாவாட். அதே மாதிரி எவ்வளோ மேக்ஸிமம் வோல்டேஜை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா 10 கிலோ வோல்ட் வந்துட்டு வோல்டேஜ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ நான் அந்த பவர் ஸ்டேஷன்லேருந்து நம்ம சிட்டிக்கு, அதாவது நம்ம வீட்டுக்கு நான் வந்துட்டு இந்த 10 கிலோ வோல்ட்டை வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குது. ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் வழியாக நான் என்ன பண்ணுவேன், சிட்டி சப்ஸ்டேஷனுக்கு நான் வந்துட்டு என்னோடய கரண்டை வந்து பாஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் இல்லாமல் வெறும் நீங்கள் இந்த 10 கிலோ வோல்ட்டை டேரெக்டாக என்ன பண்ணீங்க அப்படின்னா சிட்டி சப்ஸ்டேஷனுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ டிரான்ஸ்மிஷன் லைன் வழியாக நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க. அப்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த இப்போ 10 கிலோ வோல்ட் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இல்லையா, அப்போ அந்த லைனில் எவ்வளோ கரண்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், P = VI, ஓகேங்களா. ஸோ அதனால் I = P/Vன்னு வருமா. இப்போ எனக்கு I தான் வேணும். ஸோ வந்து Pங்கிறது 2 × 10⁶. ஸோ மெகா அப்படிங்கிறதுனால 10⁶. அண்ட் வோல்ட்டு தெரியும் நமக்கு 10 கிலோ வோல்ட்டு. ஸோ வந்து நம்ம இது பண்ணிட்டோம். ஸோ ரெண்டே அடித்தோம் அப்படின்னா நமக்கு 200 ஆம்ப்ஸ் கிடைக்குது. ஸோ இதில் இப்போது நம்மக்கிட்ட வந்து ஒரு ஒயர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒயர் இருக்குது அப்படின்னா இதில் வந்து கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ இதை சுற்றி நமக்கு அதிகமான கரண்ட் பாஸ் ஆகிறப்போ அதை சுற்றி நமக்கு வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா I²R அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி நமக்கு எவ்வளோ ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத, எவ்வளோ ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, எவ்வளோ வாட் ஆஃப் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா I அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 200. ஸோ ஸ்கொயர் இன்ட்டு நம்ம இந்த லைனோட டிரான்ஸ்மிஷன் லைனோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 40 வச்சுப்போம். ஸோ 40 ஓம்னு வச்சுப்போம். ஸோ ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1.6 × 10⁶ வாட் கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம பர்சன்டேஜ் பவர் லாஸ் நமக்கு எவ்வளோ பவர் லாஸ் ஆகிருக்கு, ஸோ இவ்வளோ பவர் நமக்கு லாஸ் ஆகிருக்கு இல்லையா, அதை வந்து நான் பர்சன்டேஜில் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு டோட்டலாக என்னோட ஜென்ரேட்டர் ப்ரொடியூஸ் பண்ண பவர் பார்த்திங்க அப்படின்னா 2 மெகாவாட்டு. ஆனால் அதில் வந்து எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு, 1.6 × 10⁶ வாட் வந்து எனக்கு லாஸ் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இன்ட்டு 100 போட்டேன் அப்படின்னா எனக்கு 80% ஆஃப் பவர் வந்து லாஸ் ஆகிடுச்சு. எப்போது நான் 10 கிலோ வோல்ட்டை நான் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் எந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் இல்லாமல் டேரெக்டாக நான் என்ன பண்ணிட்டேன், டிரான்ஸ்மிஷன் லைன் வழியாக நான் வந்துட்டு சப்ஸ்டேஷனுக்கு நான் வந்து கரண்டை வந்து பாஸ் பண்ணிட்டேன். ஸோ பாஸ் பண்ணுறப்போ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா 80% வந்து பவர் லாஸ் வந்து ஏற்படுது, ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஸ்டெப் அப் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி இந்த வோல்டேஜை ஸ்டெப் அப் பண்ணி, ஸோ வந்து அதிகமாக இந்த வோல்டேஜை ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி அதிகமாக நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணி மறுபடியும் நான் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இந்த ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி ஒரு 100 கிலோ வோல்ட்டாக நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். எனக்கு சிட்டி சப்ஸ்டேஷனுக்கு எனக்கு 10 கிலோ வோல்ட் தானே தேவை. அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி நான் 10 கிலோ வாட்டுக்கு நான் மறுபடியும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். அப்போது இந்த 10 கிலோ வாட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணி நான் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறப்போ எனக்கு எவ்வளோ பவர் லாஸ் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாமா. ஸோ அதே மாதிரி தான் I = B/V. ஸோ இதில் பியோட இது வந்து 2 × 2 மெகாவாட்டு. இது வந்து 100 கிலோ வோல்ட் இல்லையா. ஸோ நம்ம ஸ்டெப் அப் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 20 ஆம்பியர் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் நமக்கு பவர் லாஸ் ஆகும். ஸோ ஒரு கண்டக்டர் எடுத்துகிட்டு அதில் கரண்டை நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து பவர் லாஸ் இருக்கும். அது எதை பொறுத்திருக்கும் அப்படின்னா கரண்டை பொறுத்திருக்கும். ஸோ ஐயை பொறுத்திருக்கும். ஸோ I² × 20² × 40. ஸோ ரெண்டே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0.016 × 10⁶ வாட்ஸ் பவர் லாஸ் ஏற்படுது. ஸோ இப்போ பர்சன்டேஜுக்கு நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து 0.016 × 10⁶ / 2 × 10⁶. ஸோ ரெண்டே அடிச்சு அப்படின்னா நான் 100 மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா நமக்கு 0.8% பவர் லாஸ் ஏற்படுது. அப்போது ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு 10 கிலோ வோல்ட்டில் நான் வந்து சிட்டி சப்ஸ்டேஷன் நான் கொடுக்குறப்போ எனக்கு 80% பவர் லாஸ் ஏற்பட்டுச்சு. இப்போ நான் வந்துட்டு ஒரு ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி அந்த வோல்டேஜை நான் 100 வோல்ட்டுக்கு நான் வந்து 100 கிலோ வோல்ட்டுக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணி நான் டிரான்ஸ்மிட் பண்ணுறப்போ எனக்கு என்ன ஆகுது, பவர் லாஸ் வந்து 0.8% தான் ஏற்படுது. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா வோல்டேஜை அதிகமாக வச்சு நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறப்போ நமக்கு பவர் லாஸ் வந்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸோ பவர் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கும், V × I. இதில் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், இந்த Vயை வந்து அதிகப்படுத்தணும். V அதிகமானனால நமக்கு I என்னாச்சு, கம்மியாச்சு.
அப்போது ஐ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு I ஸ்கொயர்ட் ஆர் லாஸ் வந்து என்ன இருக்கும், கம்மியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இங்கே பாருங்களேன், ரெசிஸ்டன்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு இங்கே பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம ஸோ ரெசிஸ்டன்ஸை அதிகப்படுத்தினா இந்த ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஒயரோட ரெசிஸ்டன்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணால் நம்ம கரண்ட் கம்மியாகுமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு காப்பரோட ஒயரோட திக்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கணும். அப்போ நமக்கு என்ன ஆகுது, நமக்கு காஸ்ட்டும் நமக்கு என்ன ஆகும், அதிகமாக தேவைப்படும் இல்லையா. பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி இதனுடைய வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணி கரண்ட்டை கம்மி பண்ணி நம்ம வந்து டிரான்ஸ்மிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்குது, நமக்கு பவர் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், ஸோ அதோட தேவை என்ன அப்படிங்கிறது ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒர்க்கிங் பற்றி இப்போ பார்த்துடலாம். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து எந்த பிரின்சிபிள் ஒர்க் ஆகுது அப்படின்னா மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபிள் தான் ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம போன வீடியோவில் செல்ஃப் இண்டக்ஷனா என்ன, மியூச்சுவல் இண்டக்ஷனா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம பேசிக் மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஒயர் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஒயரில் நான் வந்து கரண்டை வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ நமக்கு தெரியும் இல்லையா, ஸோ கரண்டை வந்து ஒயரில் பாஸ் பண்ணுறப்போ அதை சுற்றி நமக்கு என்ன நடக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டேரக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸோ ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ போன வெளியே நம்ம பார்த்துருந்தோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஒயரில் ஏசி கரண்டை பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஒயரில் நான் என்ன பண்ணுறேன், ஏசி கரண்டை பாஸ் பண்ணுறேன். ஸோ ஏசி அப்படிங்கிறது என்ன, ஒரு சினுசாய்டல் வேவா. ஸோ சினுசாய்டல் வேவ். அப்போ இந்த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் என்ன பண்ணுவோம், கரண்ட்லாம் ஒரு பக்கமாக போகும். அடுத்து நெகட்டிவ் சைக்கிள் அப்புறம் இந்த டேரக்ஷனில் போகும் கரண்ட். ஸோ இந்த டேரக்ஷனில் போகும், அடுத்து மறுபடியும் பாசிட்டிவ் வரும். ஸோ அப்போ இந்த டேரக்ஷனில் போகும். ஸோ இது மாதிரி மாறி மாறி வந்துகிட்டு இருக்கும். ஸோ பேக் அண்ட் ஃபோர்த் வந்து அல்டர்னேட் ஆகிட்டே இருக்கும் நம்மளுடைய ஏசி கரண்ட். அப்போது இதனால் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும், அதே மாதிரி தான். இப்போ இந்த டேரக்ஷனில் போகிறப்போ நமக்கு இந்த டேரக்ஷனில் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுதா. அப்போ இந்த டேரக்ஷனில் போகிறப்போ நமக்கு இந்த டேரக்ஷன் ஆப்போசிட் டேரக்ஷனில் நமக்கு வந்துட்டு என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகி கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ இது மாதிரி ஆகிட்டு இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகி கான்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகிருக்கும், சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ இங்கே நல்லா பார்க்கணும், மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ பேக் அண்ட் ஃபோர்த் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது பக்கத்தில் நான் வந்துட்டு ஒரு கண்டக்டரை கொண்டு வரேன். ஸோ இது பக்கத்தில் இது ஒரு கண்டக்டர். ஸோ ஒரு காப்பர் கண்டக்டர்னு வச்சுருப்போம். ஸோ இதையும் நான் பக்கத்தில் கொண்டு வரேன். ஸோ இப்போ என்ன நடக்குது, கண்டக்டர் இருக்குது. ஸோ வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம சேஞ்ச் ஆகுது. ஸோ சேஞ்ச் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் பக்கத்தில் நான் கண்டக்டர் கொண்டு வரப்போ எனக்கு என்ன நடக்கும், இந்த ஒயரில் எனக்கு இஎம்எஃப் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இஎம்எஃப் கிரியேட் ஆச்சு அப்படின்னா நம்ம இதில் கரண்ட் ஜென்ரேட் ஆகுமா. அப்போது இந்த கரண்ட் இங்கே இஎம்எஃப் எப்படி இருக்கும், இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போது கரண்ட் வந்து இந்த டேரக்ஷனில் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த டேரக்ஷனில் போயிட்டுருக்கும். அதே வந்து கரண்ட் இந்த டேரக்ஷனில் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இதில் வந்து கரண்ட் வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இண்டியூசர் கரண்ட் வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, when an electric current passing through the coil changes with time. ஸோ இதில் பாருங்கள், டைமை பொறுத்து இதில் போகிற கரண்ட் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள், பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். ஸோ இது மாதிரி போயிட்டே இருக்கு இல்லையா. ஸோ கரண்ட் வந்து ஸோ டைமை பொறுத்து நமக்கு கரண்ட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நமக்கு இதில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகிறப்போ இது பக்கத்தில் நான் காயில் கொண்டு வரப்போ, ஸோ வந்து ஒயர் கொண்டு வரப்போ எனக்கு இதில் வந்து இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். ஸோ இந்த ஃபினாமினா தான் நம்ம வந்து மியூச்சுவல் இண்டக்ஷன் சொல்லுவோம். இங்கே இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். இந்த இஎம்எஃப் வந்து நம்ம மியூச்சுவலி இன்டியூஸ்டு இஎம்எஃப் நான் சொல்லுவோம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஒயரை வந்து வவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வவுண்ட் பண்ணி நான் வந்து ஒரு காயில் மாதிரி ரெடி பண்ணிட்டேன், இந்த ரெண்டு காயிலையும். இப்போ பாருங்கள், ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதை வந்து நான் இது மாதிரி வவுண்ட் பண்ணி இதில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு ஏசி சப்ளை கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஏசி சோர்ஸ் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஏசி சோர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கப்போ இப்போ இது என்ன மாதிரி பிஹேவ் பண்ணும், ஒரு பார் மேக்னெட் மாதிரி பிஹேவ் பண்ணும். ஸோ இங்கே நார்த் போல், இங்கே சவுத் போல். ஸோ பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் இங்கே நார்த் போல், இங்கே சவுத் போல் கிரியேட் ஆகும். அடுத்து இது கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ கான்ட்ராக்ட் ஆகிட்டு மறுபடியும் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சவுத் போலும், இங்கே நார்த் போல் கிரியேட் ஆகும். ஸோ இது மாதிரி மாறி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நார்த் போல், சவுத் போல், நார்த் போல் அது மாதிரி மாறி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த சேஞ்ச் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் பக்கத்தில் நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு காயிலை கொண்டு வரேன். ஸோ காயிலை கொண்டு வரப்போ இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து இந்த காயிலை ரெஸ்பெக்டாக வச்சுட்டு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அப்போ என்ன நடக்கும், இந்த காயிலில் நமக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். ஸோ இதில் நமக்கு கரண்ட் இன்டியூஸ் ஆகும். ஸோ நம்ம போன வீடியோலே பார்த்துருந்தோம். ஸோ இஎம்எஃபோட ஃபார்முலா. ஸோ இங்கே இந்த காயிலை இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப் வந்து எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா -N/dt. அதாவது இதில் வந்து N∅ இதை மட்டும் எடுத்துப்போம். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம், நம்ம வந்து T/N∅/dt எடுத்துக்கலாம். அப்போ இது என்ன, இந்த இஎம்எஃப் வந்து எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா N∅ அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ N∅ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃப்ளக்ஸ் லிங்கேஜ்னு சொல்லுவோம்.
ஸோ ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் அப்படின்னு. இப்போ பை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போது இந்த ஒரு டேர்ன் எடுத்துக்கோங்களேன். ஸோ இந்த ஒரு டேர்னில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2 மேக்னெட்டிக் ஃபீல்ட் கட் ஆகுதா, 2 மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுது. ஸோ இதைத்தான் நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் நமக்கு எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பாஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல நமக்கு அதாவது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுங்கிறது என்ன, நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பாசிங் த்ரூ த ஏரியா. ஸோ இதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஒரு டேர்ன் மட்டும் எடுத்துட்டா நமக்கு அதை வந்து பைன்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் டேர்ன் இருக்குது. ஸோ 4 டேர்ன் இருக்கு இல்லையா, அப்போ 4 டேர்னே நம்ம இது பண்ணணும் அப்படின்னா n பை அப்படின்னு மட்டும். ஸோ n பைங்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளக்ஸ் லிங்கேஜ். அப்போ இங்கே பாருங்களேன், இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டாக என்ன இருக்குது, வேஸ்ட்டாக தானே போகுது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டாக வேஸ்ட்டாக தானே போகுது. நமக்கு 2 மேக்னெட்டிக் ஃபீல்டு தானே கட் ஆகுது. ஓகேங்களா, அப்போ நமக்கு இஎம்எஃப் என்னவாக இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இங்கே ப்ரொடியூஸ் ஆகிற இஎம்எஃப் என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாகும். ஓகேங்களா, அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இதை கம்மி பண்ண இந்த எல்லா மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த பிரைமரி காயிலில் ப்ரொடியூஸ் ஆகிற எல்லா மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த செகண்டரி காயிலில் வந்து கட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா, பாஸ் ஆகணும் அப்படின்னா அயன் கோர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்காக தான் நமக்கு வந்து இதில் ப்ரொடியூஸ் ஆகிற பிரைமரி காயிலில் ப்ரொடியூஸ் ஆகிற எல்லா மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த செகண்டரி காயிலுக்கு பாஸ் ஆகணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் நமக்கு வந்து இங்கே வந்து டிரான்ஸ்ஃபார்மர் கோர் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதிலே மாதிரி தான். ஸோ பிரைமரி வைண்டிங் இருக்குது. ஸோ இதில் வந்து என்பி அப்படிங்கிற ஒரு டேர்ன் இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்து செகண்டரி வைண்டிங் இருக்குது. ஸோ இதில் என்எஸ் அப்படிங்கிற ஒரு டேர்னில் இருக்குது. ஸோ n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து விபி அப்படிங்கிறது சப்ளை வோல்டேஜ். விபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சப்ளை வோல்டேஜ். ஸோ இதில் வந்து ஐபி அப்படிங்கிற பிரைமரி கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பாருங்களேன், ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு எல்லாமே இந்த அயன் கோர் வழியாக, ஸோ இந்த அயன் கோர் வழியாக நமக்கு இந்த செகண்டரி வைண்டிங்க்கு பாஸ் ஆகிடுது. அப்போ நமக்கு என்ன நடக்கும், இந்த n பை அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுமா. ஸோ இங்கே பாருங்களேன், நமக்கு வந்து ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் நமக்கு இது வழியாக பாஸ் ஆச்சு. ஆனால் இங்கே பாருங்கள், நமக்கு எல்லா மேக்னெட்டிக் ஃபீல்டும் நமக்கு இங்கே வந்து பாஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா இந்த அயன் கோருக்கு ரிலக்டன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ரிலக்டன்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். இதுக்கு அயன் கோருக்கு ரிலக்டன்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். ஏர் இதை சுற்றி நமக்கு என்ன இருக்குது, ஏர் தானே இருக்குது. இந்த ஏருக்கு நமக்கு ரிலக்டன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அப்போ ரிலக்டன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்த்துலாமா. இப்போ நான் வந்து ஒரு கண்டக்டர் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த கண்டக்டர் ஒயரில் நான் வந்து கரண்ட்டை பாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு கரண்ட் வந்துட்டு எந்த ஒரு ஆஃபர் ரெசிஸ்டன்ஸும் இல்லாமல் எனக்கு வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த காப்பர் கண்டக்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. இப்போ அதே நான் இன்சுலேட்டரில் நான் வந்து கரண்ட்டை பாஸ் பண்ணேன் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ ஆகுமா, கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஏன் அப்படின்னா இன்சுலேட்டருக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அதிகம். அப்போது கரண்ட் ஃப்ளோவை அப்போஸ் பண்ணுற ஃபோர்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோமா. கரண்ட் ஃப்ளோ அப்போஸ் பண்ணால் அது வந்து ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தால் கரண்ட் ஃப்ளோ அதிகமாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் கரண்ட் ஃப்ளோ கம்மியாக இருக்கும். அதே எப்படி கரண்ட் ஃப்ளோ அப்போசிஷன் பண்ணுறது வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்போஸ் பண்ணுற ஃபோர்ஸை வந்து நம்ம வந்து ரிலக்டன்ஸ் அப்படிங்கிற தன்மையை, மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்போஸ் பண்ணுற தன்மையை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிலக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஏருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிலக்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து இது வந்து அப்போஸ் பண்ணும். ஸோ இதை வந்து பாஸ் பண்ண விடாது. அதே வந்து அயனுக்கு வந்து ரிலக்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் எல்லா மேக்னெட்டிக் ஃபீல்டையும் என்ன பண்ணும் அப்படின்னா எந்த ஒரு அப்போசிஷன் ஃபோர்ஸும் கொடுக்காம பாஸ் பண்ண வச்சிரும். ஸோ இந்த இப்போ வந்து நமக்கு ப்ரைமரி வைண்டிங் இருக்கு இல்லையா, இந்த ப்ரைமரி வைண்டிங்கில் நமக்கு சம் அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எல்லாமே நமக்கு இந்த செகண்டரி காயிலில் கட் ஆகுதா, ஸோ பாஸ் ஆகுதா அப்படிங்கிற மெஷர் பண்ணுறது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து கே அப்படிங்கிற லெட்டரால் நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா a measure of the degree of coupling between the primary and secondary coils of transformer. In simple means பார்த்தீங்க அப்படின்னா K is equal to number of magnetic lines cutting the coil 2 divided by number of magnetic lines produced by the coil 1. ஸோ இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம் மூலியமாக பார்ப்போம். இப்போது என்கிட்ட வந்துட்டு அதே மாதிரி 2 காயில் இருக்குது. ஸோ இந்த காயில் உள்ள வந்து இது மாதிரி நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ப்ரைமரி காயிலில் எனக்கு 2000 மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். ஸோ 2000 மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு 1500 மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் இதில் கட் ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். அப்போது கேயோட வேல்யூ என்ன அப்படின்னா 0.75 வரும். அப்போது இதில் ப்ரொடியூஸ் ஆகிற 2000 காயிலுமே செகண்டரி காயிலில் கட் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங் 1 இருக்குமா. அப்போது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ராக்டிக்கலாக நமக்கு கிடைக்கும். K is equal to 1 வராது. இது வந்து ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மருக்கு மட்டும் தான் K is equal to 1 வரும். ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன அப்படின்னா நம்ம தியரிட்டிக்கலாக நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஸோ தியரிட்டிக்கலாக நம்ம கால்குலேஷன் எழுதுவோம் இல்லையா, அப்போ நம்ம என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னா K is equal to 1 அப்படின்னு சொல்லி எடுத்து தான் நம்ம பண்ணியிருப்போம். ஆனால் ப்ராக்டிக்கல் ஃபார்மில் பார்த்திங்க அப்படின்னா சில ஃப்ளக்ஸ் வந்து நமக்கு லீக்கேஜ் ஆகுது. ஸோ சம் ஃப்ளக்ஸ்
ஃப்ளக்ஸ் வந்து லீக்கேஜ் ஆகிருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மர் லாஸில் பற்றி பார்ப்போம். ஸோ லாஸஸ் இந்த டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி நம்ம ஒரு வீடியோவில் நம்ம இதெல்லாம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து கேயோட வேல்யூ 0.75. ஸோ இந்த கேவோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு 0.95 ஸோ இல்லைனா 96 அளவுக்கு நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ எப்படி அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வந்து ஹை பெர்மியபிலிட்டி கோர் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ வந்து இப்போ பெர்மியபிலிட்டி அதிகமாக இருக்க கோர் யூஸ் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கேவோட வேல்யூ நமக்கு 0.95 96 அது மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பெர்மியபிலிட்டி என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து ஒரு வீடியோவில் ஃபுல் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ இட்ஸ் அ மெஷர் ஆஃப் எபிலிட்டி ஆஃப் அ மெட்டீரியல் டு அலோவ் த பேசேஜ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் த்ரூ இட். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, நம்ம ஏர் என்ன பண்ணுச்சு, மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து பாஸ் பண்ண வைக்கல. ஸோ வந்துட்டு ஆனால் நம்மளோட அயன் என்ன பண்ணுச்சு, அயன் கோர் என்ன பண்ணுச்சு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு எல்லாமே அதில் பிரைமரி காயிலில் ப்ரொடியூஸ் ஆன எல்லா மேக்னெட்டிக் ஃபீல்டையும் அலோவ் பண்ணி நமக்கு செகண்டரி காயிலுக்கு பாஸ் பண்ணிச்சு இல்லையா. அப்போ இதில் வந்து அயனுக்கு வந்து பெர்மியபிலிட்டி அப்படிங்கிறது அதிகம், ஏருக்கு வந்துட்டு பெர்மியபிலிட்டி அப்படிங்கிறது கம்மி. ஸோ இங்கே நம்ம எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அயனுக்கு பார்த்திங்க அப்படின்னா பெர்மியபிலிட்டி 6.3 × 10⁻³ ஹென்ரி பர் மீட்டர் அப்படிங்கிற அப்படிங்கிற வேல்யூவில் இருக்கும். அதே மாதிரி சிலிக்கான் ஸ்டீல் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டீலில் நம்ம சிலிக்கானை எவ்வளோக்கு எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ நம்ம வந்து மேக்ஸிமம் 43.9 × 10⁻³ ஹென்ரி பர் மீட்டருக்கு நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அதனால என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த சிலிக்கான் ஸ்டீலை வந்துட்டு நம்ம வந்து இந்த அயன் கோரா வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஸோ காயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலி இன்சுலேட்டராக இருக்குது. ஸோ இந்த காயில் இப்போ இந்த ப்ரைமரி காயிலுக்கும் இந்த செகண்டரி காயிலுக்கும் ஏதாவது ஒரு லிங்க் இருக்கா? ஸோ எந்த ஒரு லிங்குமே இல்லை. ஸோ இது செப்பரேட்டாக இருக்குது, இது ஒரு செப்பரேட், இது ஒரு செப்பரேட்டாக. ஸோ எலக்ட்ரிக்கலாக இது வந்து இன்சுலேட்டாக இருக்குது. பட் இது மேக்னெட்டிக்காக லிங்க்டாக இருக்குது. ஸோ எது வழியாக அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் கோல் மூலியமாக மேக்னெட்டிக்காக இது வந்துட்டு லிங்க்டாக இருக்குது. ஸோ இப்போது நம்மக்கிட்ட ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த வோல்டேஜ் சோர்ஸ் வழியாக தான் நமக்கு வந்து இது வந்து கரண்டை வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ கரண்டை பாஸ் பண்ணுறப்போ இதை சுற்றி நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுமா? அப்போ இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆச்சு அப்படின்னா செல்ஃப் இண்டக்டன்ஸில் நம்ம என்ன சொன்னோம், அக்கார்டிங் செல்ஃப் இண்டக்டன்ஸ் பிரின்சிபிள் நம்ம என்ன சொன்னோம், இதில் இது மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுது அப்படின்னா இங்கேயும் வந்து நமக்கு என்ன கிரியேட் ஆகும், இஎம்எஃப் கிரியேட் ஆகும். இதில் கிரியேட் ஆகிற இஎம்எஃப் வந்து இந்த வோல்டேஜுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொன்னோம். ஸோ இஎம்எஃப் இன்டியூஸ்டு பிரைமரி காயில் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து எப்சிலான் சொல்லுவோம். ஸோ எப்சிலான் பிரைமரி ஈக்குவல் டு -NP / T/T. இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் லைன் ப்ரொடியூஸ்டு பை த பிரைமரி காயில் வந்துட்டு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதில் ஸோ இப்போ வந்துட்டு இதில் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எல்லாமே வந்து செகண்டரி காயிலில் கட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த T/யோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகலை. ஸோ T/, அப்படிங்கிறது என்ன, மேக்னெட்டிக் லைன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸா. ஸோ அது வந்து ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போ அதே மாதிரி தான் இஎம்எஃப் இன்டியூஸ்டு செகண்டரி காயில் வந்துட்டு -NS / T/T. ஸோ இதில் என்ன ஆகும் நமக்கு வந்துட்டு, ஸோ இங்கே கொடுக்குற வோல்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா VPன்னு வச்சுருக்கேன். ஸோ இதனால் இங்கே ஒரு வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா. ஸோ இந்த வோல்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா VS செகண்டரி வோல்டேஜ் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். அப்போது இந்த இதுக்கு இப்போது இதில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுமா? ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இதில் வந்து கட் ஆகும். ஸோ கட் ஆகிறப்போ இங்கேயும் வந்துட்டு ஒரு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த இஎம்எஃப் வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும், இந்த இஎம்எஃப் வந்து இதுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இது வந்து செல்ஃப் இண்டக்டன்ஸ் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த VPU அதாவது வோல்டேஜ் பிரைமரியோட சோர்ஸ் வோல்டேஜும் இஎம்எஃப்பும் ஈக்குவல் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஸோ ஈக்குவல் அப்படிங்கிறப்போ -NP T/T ஆகுமா. அதே மாதிரி வோல்டேஜ் இங்கே செகண்டரி வோல்டேஜும் இஎம்எஃப் ப்ரொடியூஸ்டு பை த செகண்டரி வோல்டேஜும் ஈக்குவல் அப்படின்னு இஎம்எஃப்பும் வந்து ஈக்குவல் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ அப்போ என்ன -NS T/T ஆகுமா. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நான் வந்து டிவைட் பண்ணுறேன். ஸோ டிவைட் பண்ணுறப்போ நமக்கு என்ன அடியாரும், இது அடியாருமா, மைனஸ் அடியாருமா. அப்போ ஃபார்முலா என்னவா கிடைக்கும் நமக்கு, இது மாதிரி இருக்கும். ஸோ இதில் நமக்கு இந்த வோல்டேஜ் தான் வேணும். ஸோ எவ்வளோ வோல்டேஜ் வந்து எனக்கு செகண்டரியில் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். அதனால் இஎம்எஃப் வந்து நான் கன்சிடர் பண்ணிக்கல. ஸோ எடுத்துட்டேன். ஸோ இதில் K = VP / VS = NP / NS வருமா. இதில் NP அப்படிங்கிறது என்ன, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் பிரைமரி காயில். ஸோ பிரைமரி காயில் எவ்வளோ டர்ன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. NS அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் செகண்டரி காயில் எவ்வளோ டர்ன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. VP பார்த்திங்க அப்படின்னா நம்ம சப்ளை பண்ணுறோம் இல்லையா பிரைமரி காயிலுக்கு அந்த வோல்டேஜ். VS பார்த்திங்க அப்படின்னா இதனால் நமக்கு இந்த செகண்டரி காயில் நமக்கு வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகுமா. ஸோ அந்த வோல்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா VS. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம K அப்படின்னு வச்சுப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த NP / NS இருக்கு இல்லையா, இதை மட்டும் நம்ம வந்து டர்ன்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்கிட்ட வந்து ஒரு பிரைமரி காயில் இருக்குது, ஒரு செகண்டரி காயில் இருக்குது. பிரைமரி காயிலில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு 100 வோல்ட் வந்து நான் கொடுக்குறேன்.
ஸோ 100 வோல்ட் வோல்டேஜ் சப்ளை வந்து கொடுக்குறேன். ஸோ இதில் டேர்ன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 200 டேர்ன்ஸ் இருக்குது. இதில் வந்து 200 டேர்ன்ஸ் இருக்குது. அதே மாதிரி செகண்டரி காயிலில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 50 டேர்ன்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு இதில் வந்து எவ்வளோ வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகும், விஎஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் என்ன இருக்கும், ஸோ விபி என்னது 100, விஎஸ் நமக்கு தெரியாது, எக்ஸ்னு வச்சுருக்கேன். ஸோ வந்து என்பிங்கிறது 250. ஸோ இதில் கண்டுபிடிச்சா அப்படின்னா விஎஸ் வந்து எனக்கு 25 வோல்ட் கிடைக்குது. 25 வோல்ட் கிடைக்குது. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்னால் செகண்டரி வோல்டேஜோட எவ்வளோ வோல்டேஜ் எனக்கு ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறத என்னால் ஈஸியாக கண்டுபிடிச்ச முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஐடியல் ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துருப்போம். ஸோ ஐடியல் ட்ரான்ஸ்ஃபார்மர் என்ன அப்படின்னா தியரிட்டிக்கல் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ நம்ம தியரிட்டிக்கலாக நம்ம கேல்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம எடுத்துக்கிட்ட ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதில் வந்து பவர் லாஸே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இன்புட் பவரும் அவுட்புட் பவர் ஈக்குவலாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10:1 அப்படிங்கிற டர்ன்ஸ் ரேஷியோவில் நீங்கள் வந்துட்டு ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துருக்கீங்க. அதாவது 10:1 என்ன, ஸோ இது வந்துட்டு 100, இதில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 100 டர்ன்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா 10 டர்ன்ஸ் இருக்குது. செகண்ட் காயில் 10 டர்ன்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன, இதில் வந்து நான் சப்ளை கொடுக்குறேன். ஸோ 10 வோல்ட் 10 ஆம்பியர் சப்ளை கொடுக்குறேன். அப்போ இதில் டோட்டல் வாட்ஸ் என்ன, P = V × I. ஸோ விங்கிறது 10. ஸோ ரெண்டே மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 100 வாட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே அப்போது இங்கே வந்து எனக்கு எவ்வளோ வோல்டேஜ் கிடைக்கும் அப்படின்னா 10ல் 1 பங்கு. ஸோ 10ல் 1 பங்கு வோல்டேஜ் தான் எனக்கு வந்து செகண்ட் காயிலில் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ என்ன 10ல் 1 பங்கு அப்படிங்கிறது 1 வோல்ட்டா, அப்போ 1 வோல்ட் தான் எனக்கு இதில் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இதில் கரண்ட் நான் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 100 ஆம்பியர் இருக்கும். ஸோ இது ரெண்டே மல்டிபிள் பண்ணாலும் 100 வாட்ஸ். ஸோ P1 = அதாவது இன்புட் பவர் = அவுட்புட் பவர். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா P = VI. இதில் வந்து என்ன இருக்குது, V கம்மியாகிடுது, V வந்து கம்மியாகிடுது, கரண்ட் வந்து அதிகமாகிடுது. ஆனால் பவர் வந்து நமக்கு ஈக்குவல் தான். ஸோ அதனால் இன்புட் பவரும் அவுட்புட் பவரும் ஈக்குவலாக. ஸோ இன்புட் பவரோட ஃபார்முலா என்ன, VP × I. ஸோ V × I பவரோட ஃபார்முலா V × I தானே. ஸோ அதனால் பிரைமரி வோல்டேஜ் பிரைமரி கரண்ட்டு, அதே மாதிரி அவுட்புட் பவர் ஸோ செகண்டரி வோல்டேஜ் செகண்டரி கரண்ட்டு. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து VP/VS. ஸோ இதில் என்ன வச்சுக்கிறேன், அப்போ இது இந்த பக்கம் போயிடுமா, அப்போ IS/IPன்னு வருமா. அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம இதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ K = NP/NS = VP/NS = IS/IP. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2 கேஸ் இருக்குது. ஒரு கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு வந்துட்டு NS வந்து அதிகமாக இருக்குது. NS வந்து NPயை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா Kவோட வேல்யூ என்னவாக இருக்கும், 1 விட அதிகமாக இருக்கும். ஸோ NS வந்துட்டு NPயை விட நமக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம Kவோட வேல்யூ என்னவாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ K = NS/NPன்னு வச்சுப்போமே. ஸோ இது அதிகமாக இருக்குது, இது கம்மியாக இருக்குது அப்படின்னா Kவோட வேல்யூ என்னவாக இருக்கும், 1க்கு அதிகமாக தானே இருக்கும். அப்போ Kவோட வேல்யூ 1 விட அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ NS வந்து NPயை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக VS வந்துட்டு VPயை விட அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்னா இங்கே NSல தானே நமக்கு டர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ என்ன நடக்கும், வோல்டேஜும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கே வந்து அதிகமாக தான் கிரியேட் ஆகும். அப்போது இது பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு IS எப்படி இருக்கும், ஸோ இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஸோ VS அதிகமாக இருக்கிறதுனால இங்கே IS கம்மியாக இருக்கும், இங்கே VP கம்மியாக இருக்கிறதுனால இங்கே IP வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர். அதாவது வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகி பவரை வந்து கான்ஸ்டன்ட்டில் வச்சுருக்கும். இப்போது அடுத்து NSஐ விட NP அதிகமாக இருந்துச்சு. ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் பிரைமரி காயில் வந்துட்டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் செகண்டரி காயிலை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா Kவோட வேல்யூ நமக்கு <1 கிடைக்கும். வோல்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா பிரைமரி வந்து அதிகமாகவும் செகண்டரி வந்து கம்மியாகவும் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி IP வந்துட்டு ISஐ விட நமக்கு கம்மியாக கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லுவோம். ஸோ இந்த கண்டிஷனில் பார்த்திங்க அப்படின்னா B கம்மியாகுது, I வந்து அதிகமாகுது. அப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் என்ன ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா இதில் வந்து நம்ம முன்னாடி சொன்னோம் 100 டர்ன்ஸ் இருக்குது, இதில் 10 டர்ன்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ NP வந்துட்டு NSஐ விட அதிகமாக இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா இது என்னது Kவோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா <1 இருக்கும். <1 இருக்குமா. அப்போ இது என்ன ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர். அதே மாதிரி இங்கே பாருங்களேன். ஸோ இங்கே வந்து 10 வோல்ட்டா. ஸோ அதே மாதிரி VP வந்துட்டு VSஐ விட அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கரண்ட் பாருங்கள், கரண்ட் வந்து IP வந்துட்டு ISஐ விட கம்மியாக இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனில் இருக்கிறதுனால இது வந்து ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ இப்போ வந்து இதனோட எஃபிஷியன்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஃபிஷியன்சி அப்படிங்கிறது என்ன நமக்கு தெரியும், அவுட்புட் டிவைட் பை இன்புட். ஸோ இதில் நமக்கு முன்னாடி சொல்லிட்டோம்ல நம்ம அவுட்புட் பவரும் இன்புட் பவரும் ஈக்குவல் அப்படின்னு. அப்போது இதுவும் வந்துட்டு அவுட்புட் பவர் வந்துட்டு ஈக்குவல் அப்படின்னா 2 அடியாருமா. ஸோ 2 அடியாருனால நமக்கு என்ன கிடைக்கும், 100% கிடைக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஐடியல் ட்ரான்ஸ்ஃபார்மர் மட்டும்தான் 100% இருக்கும். நமக்கு நார்மலாக நம்ம தியரிட்டிக்கலுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் மட்டும் தான் 100% எஃபிஷியன்சி இருக்கும். ஆனால்
ப்ராக்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்க அப்படின்னா 96 to 99% இருக்கும். ஏன் இந்த 4% எதுக்கு கம்மியாகுது அப்படின்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேயே சில லாஸஸ் நடக்கும். ஸோ எட்டி கரண்ட் லாஸ், ஹிஸ்டரிஸ் லாஸ், காப்பர் லாஸ், இது ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் லாஸ், ஸோ ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் லாஸ், ஸோ இதெல்லாம் வந்து நிறைய லாஸஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் ஏற்படும். ஸோ அந்த லாஸஸை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுவரை வெயிட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.